நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நம்ம ஒரு முன்னுரையை மட்டும் பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஒரு முன்னுரையை ஒரு விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு என்ன பண்ணலாம், அந்த முன்னுரையை அடிப்படையாக கொண்டு ஒரு விளக்கமான செய்தியை பார்க்கலாம். இடையில ஒரு டீக்கு ஒரு டைம் கொடுத்துடலாம். உங்களுக்கும் டீ வேணும், எனக்கும் டீ வேணும். அதனால் சரி, சந்தோஷம். அப்போது இப்போ நம்ம ஒரு செய்தியை இப்போ கேட்க போகிறோம் பாருங்கள். இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்து இருக்கிற அந்த பகுதி நம்மளுக்கு புரியும். ஆகவே இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படி பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இதை நம்ம துவங்கி கொள்ளலாம். 1 சாமுவேல் 16:1. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நம்முடைய சர்ச் நல்லா டெவலப் ஆகிருக்கு. விசேஷமாக பாஸ்டர் சாம் வந்தோன்னா இங்கே மியூசிக்கு, இந்த சவுண்டெல்லாம் ரொம்ப நல்ல விதத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது சந்தோஷம். அதுக்கு அந்தந்த ஆட்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கொஞ்சம் நம்ம மாஸ்டர் மட்டும் ஸ்லைட்டாக குறைங்க, மாஸ்டர் கொஞ்சம் குறைங்க. சரி. ஸோ அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலுக்காக நீ எவ்வளோ நேரம் துக்கமாக இருப்ப? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் நீ துக்கமாக இருப்ப? நீ உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் வேற ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அங்கே அந்த தேசத்தில் ஏற்கனவே ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கார். அவர் பேர் சவுல். அந்த சவுலை யார் அபிஷேகம் பண்ணான்னா அதுவும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார். அதை குறித்து 1 சாமுவேல் 10ஆவது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமே. இந்த செய்தியின் இந்த முன்னுரை உங்களுடைய மனதின் ஆழத்திலே பதியணும்னு நான் ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் அவன் தலையின் மேல் வார்த்து, சவுலுடைய தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சரி, இப்போ இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சாமுவேல் ஒரு குப்பினா பாட்டில். அப்போ அந்த பாட்டிலில் ஒரு அபிஷேக தைலம் வச்சுருந்துருக்கிறார். அதை எடுத்து சவுலுடைய தலையில் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுறாராம். எதுக்காக? இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாராம். அருமையானவர்களே கவனிங்க, இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் அந்த சவுலுடைய தலையின் மேலே அபிஷேக தைலம் இருக்கா? 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இதே சவுலுடைய தலை தாகோன் கோயிலில் தனியாக தொங்குது. கவனிக்கிறீங்களா? ஜாய்ஸ், என் உன் முகம் எனக்கு தெரியல. அந்த குட்டியை முன்னாடி வரவி சொல்ல, முன்னாடி வா. நீ ஏன் பாட்டி மாதிரி சாட்சியெல்லாம் உட்கார்ற? ஓகே. நீ அங்கே கூட உட்கார. கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ கூட நீ மறைஞ்சு தான் உட்கார. ஓகே. இந்த ஒரு காரியத்தை டீச் பண்ணும் போது நம்மளுக்கு எல்லாரோட முகமும் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அருமையானவர்களே பாருங்கள். இப்போ இந்த சவுலுடைய தலை கர்த்தருடைய அபிஷேக தைலத்தால் அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்படுது. அதே தலை தான் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தில் தாகோன் கோயிலில் தனியாக தொங்குது. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் பாருங்கள்.
எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய தலை இப்படி அவமதிக்கப்படுமா? ஆக்சுவலாக பாருங்களேன், பைபிள்லையே மொத்த பைபிளில் வேற யாருடைய தலையுமே ஒரு விக்கிரக கோயிலில் கடைசியில் அநியாயமாக தொங்க விடப்படவே இல்லை. கவனிக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு காரியத்தை வச்சு தான் அதை நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கனவீனப்படுத்தப்படுவானா? பாருங்க, சிம்சோன் கூட கடைசியில் கனவீனப்படுத்தப்பட்டான்றது நம்மளுக்கு தெரியும். அவனும் அந்த கண்களை இழந்து என்ன பண்ணுறான்? கனவீனப்படுத்தப்படுகிறான். ஆனால் அதே சமயத்தில் கடைசியாக பாருங்களேன், வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்தப்போ அவனால் கொல்லப்பட்ட பெலிஸ்தரை விட அவன் சாகும்போது கொல்லப்பட்ட பெலிஸ்தர் தான் அதிகம்னு எழுதியிருக்கு. அப்போது எப்பா இந்த எக்கோவா பண்ணுங்கப்பா, சாரி, என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாகிற நேரத்தில் கூட அவன் மனம் திரும்புகிறான். அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அவனை வல்லமையாக பயன்படுத்தி தான் முடிக்கிறார். அந்த அபிஷேக தைலம் விளையாட்டு கிடையாது. நம்ம மேலே கர்த்தர் ஒரு அபிஷேக தைலத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் அபிஷேகத்திருக்கிறார். அது விலையேற பெற்றது, அது கனமுள்ளது. அது விளையாட்டில் அந்த அந்த அபிஷேக தைலமே நம்மளை வழி நடத்தும். ஆமென். நான் சொல்லுவேன், ஊழியர்களுக்கெல்லாம் சாதாரணமாக சொல்லுவேன், இந்த எனக்கு சாரியாக எனக்கு ஆகாரம் கிடைக்கல, ஆடை கிடைக்கல, எனக்கு இடம் கிடைக்கலன்னா சொல்லும் போது, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சுருக்காரு பாருங்கள், அந்த அழைப்பே அதை செய்யும்னு சொல்லுவேன். அந்த அழைப்பே செய்யும். அது ரொம்ப விசேஷமானது. ஆமென். அப்போ இந்த அபிஷேகம் அந்த சவுலுக்கு கிடச்சி, ஆனால் அந்த தலை பாருங்க முடிவில் அது எங்கே இருக்குன்னா, ஒரு விக்கிரக கோயிலில் அவமதிக்கப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு தொங்குது. அது எவ்வளோ ஒரு மோசமான முடிவு பாருங்க இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தானே நல்லது. அந்த காரிய துவக்கம் சூப்பராக இருந்துச்சு. அவன் தலையில் எண்ணெயால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். முடிவு பார்த்தீங்கன்னா அந்த தலை ஒரு விக்கிரக கோயிலில் அநியாயமாக கீழே தொங்குது. அருமையானவர்களே, இப்போ திரும்ப அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை யோசிக்கலாம். அங்கே கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, எப்போ நான் புறக்கணித்து தள்ளின சவுல். ஆனால் அந்த சவுல் அப்போ சாகலை. சாமுவேல் கிட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது சவுல் என்ன ஆகலை? சாகலை. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் நான் புறக்கணித்து தள்ளிட்டேன்ப்பா. ஏன்னா ஒருவேளை அவனுக்கு அந்த சீட்டு வேணா இருக்கலாம், அவன் அரண்மனையில் இருக்கலாம், அவனுக்கு சிங்காசனத்தில் வேணா உட்காந்துருக்கலாம், அவன் பதவியில் வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் மனசை பொறுத்த வரைக்கும் அவனை நான் என்ன பண்ணிட்டேன்? தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு தாவீதை அவர் செலக்ட் பண்ணுறார். தாவீதை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ நம்ம அந்த 1 சாமுவேல் 10:1 என்ன வாசம்? ஒரு பாட்டிலில் தைலம் வச்சுருந்தாராம். அப்படி தானே? சாமுவேல் எங்கே வச்சுருந்தாராம்? அபிஷேக தைலம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒரு குப்பியில் வச்சுருந்தாராம், ஒரு சின்ன பாட்டில். அந்த பாட்டிலில் எடுத்து திறந்து என்ன பண்ணுறாரு? அந்த எண்ணெயை அவர் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுறாரு. ஆனால் இங்கே தாவீதுக்காக கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நான் வாசிங்க பார்க்கலாம். 16:1 திரும்ப. நீ உன் கொம்பை, அந்த கொம்புன்றது நமக்கு தெரியும். இந்த கொம்புன்றது என்னன்னா, இந்த பலியிடும்படி ஜனங்கள் பல பலிகளை கொண்டு வராங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிமுறைகள் இருக்குது. போஜன பலின்னு கூட இருக்குது. அதில் ஆடுகளை மாடுகளை பலியிட கொண்டு வரும்போது கூட அதுலேயே பல முறைகள் இருக்குது. இப்போது சில பலி பலியிட்டு அதில் கொஞ்சம் எரிச்சிட்டு மீதியெல்லாம் அந்த யார் எடுத்துகிட்டு வந்தானோ அவனுக்கே கொடுத்துருவாங்க. அந்த பலியில் பாதிக்கு மேலே யாருக்கு கொடுத்துருவாங்க? எவன் எடுத்துகிட்டு வந்தானோ அவன் கையிலே கொடுத்துருவாங்க. சில பலிகள் இருக்குது, அது என்னென்னா கொஞ்சம் அதில் தகனம் பண்ணி, அதாவது இந்த பலிபீடத்தில் எரிச்சிட்டு அதில் ஏறக்குறைய பாதியை 3ல் 1 பாகத்தை ஆசாரியன் எடுத்துக்குவார், 3ல் 1 பாகத்தை யார் பலியிட்டானோ அவன் எடுத்துக்குவான். ஆனால் சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த சர்வாங்க தகன பலி எப்படின்னா, மொத்தத்துக்கு அந்த ஆடை என்ன பண்ணிடுவாங்க?
சுட்டரிச்சிருவாங்க. மொத்தத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? சுட்டரிச்சிருவாங்க. அருமையானவர்களே, இந்த மொத்தத்துக்கு சுட்டரிக்கப்படுகிற ஆடுகள் இருக்கு இல்லையா, அதோட கொம்புகளை எடுப்பாங்க. ஆசாரியர்கள் அந்த கொம்புகளை எடுத்து அதை பதப்படுத்தி அதுக்கு உள்ளதான் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி வைப்பாங்க. எல்லா ஆட்டோட கொம்புகளையும் என்ன பண்ண மாட்டாங்க? அபிஷேக தைலத்தை ஊற்றுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சர்வாங்க தகன பலியாக கொடுக்கப்பட்ட ஆடுகளை தான் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா கொம்பு எரியாதுல்ல, கொம்பு எரியாது, கறியெலாம் எரிஞ்சு போயிடும். அந்த கொம்பை எடுத்து அதை தான் பதப்படுத்தி பண்படுத்தி நல்லா வாஷ் பண்ணி அதில் தான் அபிஷேக தைலத்தை ஊற்றி அதில் ஒரு மூடி போட்டு வைப்பாங்க. சரி, ஓகே. இப்போது கர்த்தர் தாவீதுக்கு சொல்லும் போது சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, நீ அந்த குப்பி தைலத்தை எடுத்துகிட்டு போகாத. ஆக்சுவலாக பார்த்தா அந்த பாட்டிலில் தைலம் ஊற்றிட்டு போகும்போது யாருக்குமே தெரியாது, தூக்கி என்ன பண்ணலாம்? இப்படி சொருகிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் கொம்பில் தைலத்தை எடுத்துகிட்டு போனால் ஊருக்கே தெரியும். ஏன்னா அதை மறைச்சலாம் வைக்க முடியாது. இந்த கொம்புன்றது நம்ம ஊர் ஆடுங்களை நினச்சிட போகிறீங்க. அந்த கொம்பு அப்படியே பெருசாக இருக்கும் பாருங்கள். அதில் ஆக்சுவலாக அந்த கொம்பை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? எக்காலமாக அதை பயன்படுத்துவாங்க. அது பேர் சோஃபார்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், சோஃபார். சோப்புன்னு நினச்சிட போகிறீங்க. சோஃபார். அந்த சோஃபார் அவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். அது ஒரு ஆட்டோட கொம்பு. அதில் ஏறக்குறைய பாருங்கள் 1.5 to 2 லிட்டருக்கு மேலே எண்ணெய் பிடிக்குமா. 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் அந்த கொம்பில் எண்ணெய் பிடிக்குமா, அந்த எண்ணெய் பிடிக்குமா. அவ்வளோ எண்ணெய் எடுத்துட்டு போக சொல்கிறார். யாரை? சாமுவேலை எடுத்துகிட்டு போக சொல்கிறார். சரி, இப்போது ஏன் கர்த்தர் அங்கே சவுலை அபிஷேகம் பண்ணும் போது குப்பி தைலத்தையும் தாவீது அபிஷேகம் பண்ணும் போது கொம்பு தைலத்தையும் கர்த்தர் ஏன் பயன்படுத்துகிறார்? பாருங்க, அபிஷேகம் பண்ணுற ஆளும் ஒரே ஆள் தான், தைலமும் ஒரே தைலம்தான். ஆனால் இங்கே ஆண்டவர் பாட்டில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. இங்கே கொம்பில் ஃபுல்லாக நிரப்பிட்டு போன்றார். அந்த பாட்டிலில் எவ்வளோ பிடிக்கும்? ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் பிடிக்கலாம், மேக்ஸிமம் 100 கிராம் பிடிக்கலாம், அவ்வளோதான். சின்ன பாட்டில் தான். அருமையானவர்களே, கவனிங்க. இந்த ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். இப்போது அபிஷேகம் பண்ணுற மனுஷனும் ஒருத்தர் தான், சாமுவேல் தான். அபிஷேகம் பண்ணப்படுற எண்ணெயும் ஒரே அபிஷேக தைலம்தான். ஆனால் யார் அபிஷேகம் பண்ணப்பட போகிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ அபிஷேகத்தை தாங்க முடியுமோ, அல்லது அவங்களோட கேரக்டர் எந்த அளவில் இருக்குதோ, அல்லது அவங்க இதயம் எந்த அளவில் இருக்குதோ, எந்த மாதிரி கர்த்தருக்கு முன்னாடி இருக்குதோ, கர்த்தர் அதை எடுத்துகிட்டு போக சொல்கிறார். இன்னொரு வார்த்தையை கூட நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, எப்போ புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் என்ன பண்ண முடியாது? ஊற்ற முடியாதுப்பா. நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக அந்த தோல் பைகள், அதான் துருத்தின்னு சொல்லுவாங்க, தோல் பை. அந்த பழைய தோல் பையில் புது கிரேப் ஜூஸ் தான். ஆனால் அதை ஊற்றுனா அது என்ன ஆகும் தெரியுங்களா? கிடிச்சிருமா அந்த. ஏன்னா அது அவ்வளோ பவராக இருக்கும். போக போக அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்கும்? அவ்வளோ பவராக இருக்கும். அது ஆண்டவர் சொல்கிறாரு, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றுனா அது துருத்தியை கிழிச்சிரும்ன்றார். துருத்தி என்ன பண்ணும்? கிழிச்சிரும். அபிஷேகம் சாதாரணமானதில்லை. அப்போது கர்த்தர் பாருங்களேன், அவர் தானே இதயத்தை பார்க்குறவர். ஆமென். சாமுவேல்ட்ட அதை 16 அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ மனுஷன், நீ முகத்தை பார்க்குற, நான் எதை பார்க்குறேன்? இதயத்தை பார்க்குறேன்ப்பா. சாமுவேல் பார்த்தீங்கன்னா தாவீதோட அண்ணனை பார்த்தான். அடேங்கப்பா, என்ன ஹைட்டாக இருக்கான், என்ன வெயிட்டாக இருக்கான், இவன் தான் ராஜாவாக இருப்பான்னு அவன் நினச்சான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், நீ முகத்தை பார்க்குற, நான் இதயத்தை பார்க்குறேன். அப்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த சவுலோட இதயம்தான் பாட்டில், தாவீதோட இதயம் கொம்புன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, பாட்டில் மேன்மேடு தானே. இப்போ இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது என்னதுங்க? அது மனுஷன் தானே உண்டாக்குனா, மனுஷன் உண்டாக்குனது தானே இது. அப்போ பாருங்க,
இப்போ சவுலை பற்றி கர்த்தர் அங்கேயே புரிய வச்சிட்டாரு. சாமுவேலுக்கு அது புரியல. சாமுவேல் பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி, ஆனால் சாமுவேலுக்கு அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகும்போது இவனை அபிஷேகம் பண்ண போகும்போது பாட்டிலில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ண போகும்போது அந்த கொம்பில் எடுத்துகிட்டு போக சொல்கிறார். அதை வச்சு கண்டுபிடிக்க சாமுவேலுக்கு தெரியல. அந்த நாட்களில் அந்த வெளிப்பாடு இல்லை. இப்போ நமக்கு தான் கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறார். ஏன்னா அவர் அவங்கள விட நம்மளை தானே நிறையா நேசிக்கிறார். ஆமென். சாமுவேலை விட உங்களையும் என்னையும் தானே கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். சவுலை விட்டுருங்க, தாவீதை விட சாமுவேலை விட கர்த்தர் நம்மளை தான் நேசிக்கிறார். அதனால தான் கர்த்தர் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை நம்மளுக்கு சொல்கிறார். என்னென்னா, அந்த இதயம் சவுல் மேன் மேட் திங்கிங்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் அவனுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு அபிஷேகம்லாம் கொடுங்க, ஆனால் என் ஐடியாஸில் தான் நான் வாழ்வேன். எப்படி? நிறைய பாருங்கள், நிறைய விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுங்க, ஆனால் என்ன பண்ணுவேன்? நான் பிளான் போடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? ஆனால் நான் ஜெபிக்கிறேன். நான் எப்படி ஜெபிக்கிறேன்? வேணாம், நான் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன், எச்சி முழுங்காம கூட உபவாசிக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? வேணாம், நான் முட்டி போட்டுக்கிட்டே கூட நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வர சொல்கிறீங்களா? நடந்து வரேன். முட்டிலாம் ரத்தம் வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பிளான் யார் தான் போடுவா? நான் தான் போடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நிறைவேற்றணும். இப்போது அபிஷேக தைலம்னா என்னது? அபிஷேக தைலம்னாலே என்னென்னா, இப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒருத்தனை நியமிக்கிறார்ப்பா. அந்த வேலையை செய்கிறதுக்குரிய பலன் தான் அந்த அபிஷேக தைலம். ஆமென். இப்போது ஜாய்ஸுக்கு ஒரு வேலையை நியமிக்கிறோன்னா, அந்த ஐயோ என்னால் அதை செய்யவே முடியாது. இல்லை மகளே, வா, இந்த அபிஷேக தைலத்தை உமல ஊற்றுறேன். இந்த அபிஷேகம் அந்த வேலையை செஞ்சு முடிக்க உன்னை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அப்போது அபிஷேக தைலம்னா என்னது? அந்த வேலையை செஞ்சு முடிக்க தேவையான பலன். அப்போது இப்போ சவுல்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் உனக்கு அபிஷேக தைலத்தை கொடுக்குறேன், ஆனால் உன் ஹார்ட் எப்படி இருக்கு தெரியுமா? உன் இதயம் என் பிளானை வாங்கிக்கிற ஐடியாலாம் உனக்கு இல்லை, உன் பிளான் தான். பாருங்க, வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. சொல்லுங்க நீங்களே, முடிவோ மரண வழிகள். ஆச்சா? அப்படி தானே ஆச்சு. 1 சாமுவேல் 10 அந்த தலை அபிஷேகம் பண்ணப்படுது. அதே தலை 1 நாளாகமம் 10 கொடூரமாக தாகவனோட கோயிலில் தொங்குது. கேவலம். எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்க. புரிஞ்சுக்கிட்டே தானே வரீங்க? என் கூடயே தானே இருக்கிறீங்க? ஓகே. இப்போது இது முழு மெசேஜ் இல்லை, இது முன்னுரை தான். இதை புரிஞ்சுக்கிட்டா புதிய ஏற்பாட்டிலேருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம அடுத்த டீ குடிச்சிட்ட பிறகு தெம்பாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மெசேஜை தியானிக்கலாம். அப்போது இந்த சவுல் அவனோட இதயம் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. ஆண்டவரே, நான் என் பிளானை போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. கர்த்தர் பாருங்க, அதுலேயே சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தாவீது யார் தெரியுமாப்பா? சர்வாங்க தகனம், போஜன பலி மாதிரிலாம் இல்லை. இந்த ஒரு பலியை கர்த்தர் கொடுத்துட்டு பாதி பலியை திருப்பி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆள்லாம் இல்லை. தன்னை முற்றிலுமா கர்த்தருக்காக சுட்டரிக்கப்பட கொடுத்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிளான்லாம் இல்லை ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு தனி திட்டமே இல்லை ஆண்டவரே, எனக்குன்னு தனி திட்டம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அப்போது இந்த செய்தியோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை அர்ப்பணிச்சிடலாமா? ஹல்லேலூயா. இப்போது பாருங்களேன், கொஞ்சம் ஜோக்காக இருந்தாலும் அதை கேளுங்க. சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. தேவனுடைய பிளான்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். அந்த ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான். அந்த ஊரே ஆக்சுவலாக பார்த்தா அது நகராட்சியில் வருது. நகராட்சினாலும் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் மொத்த ஊரே 2 கிலோமீட்டர் தான். அது அங்கே குடிசை எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். அங்கே தான் ஒருத்தங்க வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன். அவங்க என் பையன்கிட்ட பேசுங்க பாஸ்டர், என் பையனுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுங்கள். அப்போ நான் அப்படியே உட்காந்து அவன்கிட்ட பேசுகிறேன். சொல்லுப்பா, அவன் பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது,
அவன் சொல்கிறான், ஆனால் வந்து நான் எங்கள் ஊர்லேயேண்ணா ஒரு 4 பொண்ணு பார்த்து வச்சுருக்கேண்ணா. ஆனால் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நீ ஏன்ட்ட கேட்குறான். ஆஹா, பாஸ்டரை என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அது ஜனம். நான் எனக்கு ஒரு பக்கம் நம்ம கோவம் வந்தாலும் அவங்கக்கிட்ட, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் தான் மத்தியானம் சாப்பிட போகிறோம், அங்கே கோவப்பட்டு எதையாவது கலந்து வச்சுட்டாங்கண்ணா ரொம்ப. அதனால் நான் வந்து ரொம்ப பொறுமையாக, தம்பி அந்த பொறுப்பை உனக்கு பொண்ணு பார்க்குற பொறுப்பை நீ ஏன் ஏசப்பா கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அந்த பையன் பாருங்க இது வந்து ஜோக்காலாம் அவன் சொல்லுவான், அவன் சீரியஸ் ஆகிட்டான். சீரியஸாக யோசிச்சுட்டு, ஏன்னா எனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு ஏசப்பாவுக்கு தெரியுமாண்ணா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், டேய் உன் வட்டம் வந்து இவ்வளோன்றா, 2 கிலோமீட்டர், இந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே நீ 4 பொண்ணு பார்த்து வச்சுருக்கிற. அவர் உனக்கு பொண்ணு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட வட்டம் ரொம்ப பெருசுடா. அந்த வட்டத்தில் 200 கோடி பொண்ணு இருக்குடா. உனக்காக பொண்ணு பார்க்குற பொறுப்பை நீ ஏசப்பா கிட்ட கொடுத்தா 200 கோடி பொண்ணுல அவர் சூப்பராக உனக்கு பார்த்து கொடுப்பாரான்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுது பாருங்க. நம்ம திட்டத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்து நமக்காக தேவன் வந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம படித்து நம்மளுக்கு அறிவு வந்து அப்புறம் நம்ம பொண்ணு பார்க்கலாமா பையன் பார்க்கலாம், இந்த அறிவுலாம் வந்த பிறகு தேவன் நம்மளுக்காக பிளான் போடலையா. அவர் எரேமியா 1:5 எரேமியா கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்களேன். எரேமியா 1:5 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான் எடுக்கிறேன், ஒன்றும் ஆழமாலாம் வேறு எதுவும் எடுக்கல. எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். கவனிங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னேனா எது? அந்த 10 மாதத்துக்கு முன்னாடி, அவங்க அம்மா அப்பாலாம் சேர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சாமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை அறிந்தேன், உன்னை தெரியும். அதாவது கருவே உருவாகலை, ஆமாம் அதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னேனா 9வது மாதம்னு வச்சுக்கலாம், இல்லை 8வது மாதம்னு வச்சுக்கலாம். அப்படி அதானே, 10 மாதத்துக்கு முன்னாடி அப்படி தானே. அப்போ அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை உன் தாயின் கருவில் நீ போகிறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும். அப்புறமேல இந்த கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி, இந்த 10 மாதத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, வாசிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அதுக்குள்ளே எப்படிங்க பரிசுத்தம் பண்ண முடியும்? வயிற்றுல பரிசுத்தம் பண்ணுவாரா? குழந்தை வயிற்றுல இருக்கும்போது பரிசுத்தம் பண்ண முடியுமா? சொல்கிறாரே பரிசுத்தம் பண்ணின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரி, இப்போ பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லலாம். பரிசுத்தம் சொல்லுங்க எல்லாரும். இப்போ பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் போட்டிருக்குதுன்னா, டு பி செப்பரேட், அதாவது பிரித்தெடுக்கப்படுதலாம். என்னதுங்க? அதுதான் பரிசுத்தமா. இந்த பிரித்தெடுக்கப்படுதலாம் என்னன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டைமில் என் பேர் சிவராமகிருஷ்ணன், சரிங்களா? நாங்களாம் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஓம் பூர்புவ சுவஸ்தத் சவித்தூர் வரேன்யம் அந்த மந்திரம்லாம் சொன்னவங்க தான். என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் நாங்களே ரொம்ப தரித்திரத்தில் இருந்தோம் பாருங்கள். ஆமாம், அவங்க ஆசீர்வாதமாக கர்த்தர்கிட்ட வந்தது தான் ஆசீர்வச்சிருக்காரு. அங்கே தரித்திரத்தில் இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை படம் போட்டு அதுக்கெல்லாம் வந்து அதை பண்ணி இதை பண்ணி இத்தனை விரதம் எடுத்து, அப்போது அதில் பாருங்கள், இந்த எங்கள் வீட்டில் வந்து அலுமினியம் மேக்சிமமே எவர் சில்வர் பிளேட்டு அதெல்லாம் தான் இருக்கும். அதில் ஒரு பிளேட்டு தான் எங்கே இருக்கும்? சாமிக்கு முன்னாடி இருக்கும். புரிஞ்சிட்டவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கும். அப்புறம் டம்ளர், அதுக்கு ஒரு டம்ளர்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் தாங்க. 4 டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டம்ளர் அங்கே இருக்கும். ஆனால் அது பேர் என்ன தெரியுமா? சாமி தட்டு. அது சாமி டம்ளர். ஆக்சுவலாக அது ஒன்றும் தங்கத்தில் இல்லை, வெள்ளியில் இல்லை. அது வெள்ளியில் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்குமா? சேட்டு கடையிலலாம் இருந்திருக்கும். அது சும்மா சாதாரண அலுமினியம் தான். ஆனால் என்னென்னா அதை வந்து வேறு எதுக்குமே அதனால தான் அது பேர் சாமி தட்டு, சாமி டம்ளரு.
ஆண்டவர் இப்படி தான் எரேமியாட்ட சொல்கிறார், இங்கே பாருப்பா, நான் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், ஆமாம் சாமி தட்டு மாதிரி ஆக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் அப்பயே வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை சாமி டம்ளர் ஆக்கிட்டேன்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்களேன், எதுக்காக வந்தீங்கன்னு தெரில சொல்லுங்க, ஆனால் அவர் உங்களை சாமி டம்ளர் ஆக்கிட்டாரு. சாமி டம்ளர் ஆக்கிட்டாரு. அப்படின்னா என்னன்னா, எரேமியா நீ உன் இஷ்டத்துக்குலாம் வேற எதையும் செய்ய முடியாது. உனக்கு அப்படியே ஒரு 10-15 வயசு ஆனால் அப்படியே பிளான் போட்டு அதை பண்ண, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நான் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை பற்றி தெரிஞ்சிட்டேன். அப்பயே நான் உன்னை பற்றி பிளான் போட்டு வச்சிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்கள் 16வது அதிகாரத்தில் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், இந்த ஊரில் எந்த பொண்ணையும் நீ கட்டக்கூடாதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வரலாற்றெல்லாம் எடுத்து படித்தா அங்கே எரேமியாவுக்கு பிடிச்ச ஒரு சொந்தத்திலே பொண்ணு இருந்துச்சாமா. அந்த வரலாறில் படிக்கும்போது எரேமியா அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாராம். கத்த சொன்னாரா, நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ட்டாரான். இருக்கீங்களா? எப்போ உங்களை யாரும் அப்படி சொல்ல மாட்டாருப்பா, பயந்துடாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ நீ தாயின் கருவில் இருக்கும் போதே நான் பிரிச்சிட்டேன், நீ உனக்கே சொந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் எனக்கே சொந்தம் இல்லை, நான் ஏசப்பாக்கு மட்டும்தான் சொந்தம். ஏசப்பாக்கு மட்டும்தான் சொந்தம். ஹல்லேலூயா. இப்போ நானே எனக்கு சொந்தம் இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி ஒரு பிளான் போடுறது என் லைஃபுக்கு, என் எதிர்காலத்துக்கு? அப்போ அவர் சொல்கிறார், நான் உனக்காக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சவுல் மாதிரி ஆளுங்க எப்படி தெரியுமா? இப்போ சொன்னபடி, ஆண்டவரே நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பையன் சொன்னானே, நான் ஒரு 4 பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், நீர் வேணால் என்ன பண்ணும், 4த்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எனக்கு கொடு. தேவன் இது தேவனை எவ்வளோ மட்டுப்படுத்துது பாருங்களேன், இல்லை எவ்வளோ தேவனை மட்டுப்படுத்துதில்ல. ஆனால் அந்த மக்கள் இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வேணால் பொருத்தனை பண்ணிடுறேன், பொருத்தனை கொடுத்துட்றேன், வேணாம் நான் முட்டி போட்டுக்கிறேன், நேர் முழங்கால 4 மணி நேரம் நிற்கணுமா நிற்கிறேன், எச்சி முழுங்காமல் உபவாசம் எடுக்கணுமா எடுக்கிறேன். ஆனால் பிளான் யார் தான் இருக்கணும், எந்த இருக்கணும், வேணால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்கண்ணே. ஆனால் தாவீது மாதிரி ஆளுங்க அப்படி கிடையாது. அவங்க தங்களை முழுசாக கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தவங்க. ஆண்டவரே எனக்குன்னு ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான் பாருங்க, இனி நான் அல்ல. ஆமென். அவன் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் செத்துட்டேன்றான். நான் இயேசு செத்தப்பயே நானும் என்ன ஆகிட்டேன், செத்துட்டேன். இப்போ பிழைச்சிருக்கிறது நான் இல்லை, கிறிஸ்து தான் பிழைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதில் ஜோக் என்ன தெரியுங்களா? இந்த பவுல் சொல்கிறாரே, அவர் யாரோட வம்சம் தெரியுமா? தாவீதின் வம்சம் இல்லை, சவுலின் வம்சம். அந்த சவுலோட வம்சத்தில் அவன் பேரும் சவுல் தான், அவன் பேர் என்னது தான், சவுல் தான். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை அப்படி மாற்றுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இதோட நம்ம முடிக்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு முடிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம அடுத்த செஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாங்களா? எப்படி ஜெபிக்க போகிறோம்? நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணிக்கிறேன்,
சொல்லுவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. என் அப்பாவும் தீரு சித்தம் இயேசு ராஜா, என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஒரு நிமிஷம் கண்ணை தருங்க, கேட்கலாம். எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க, இன்னும் நம்ம முடிக்கல. இப்போது தாவீதுக்கு கர்த்தர் கொம்பு தைலத்தால் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? ஸ்லைட்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதில் 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் அப்படி அது ஃபுல்லாக அவன் தலையில் ஊற்றுனப்போ எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவன் நனைஞ்சு, அவன் உடம்புலாம் நனைஞ்சு அப்படி தானே. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த அபிஷேக தைலம் அவ்வளோ இருந்தது. நான் 2 லிட்டர் தைலத்தை தலையில் ஊற்றினா எப்படி இருக்கும்? அப்போ அப்படியே நனைஞ்சு அந்த கவனெல்லாம் அப்படியே நனைஞ்சிருச்சான். அவனுடைய கவன் கூட நனைஞ்சிருச்சான். அதனால தான் அந்த கவனே அபிஷேகம் பண்ணப்பட்ட கவனா கோலியாத்தை கொல்லக்கூடியதாக இருந்துச்சான். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அதாவது அந்த அபிஷேகத்தில் அதிகமாக இருக்கும்போது அது நம்முடைய தொழிலெல்லாம் பாதிக்கும். அல்லேலூயா. நம்ம செய்கிற வேலையெல்லாம் அது என்ன பண்ணும்? அப்படியே நிரப்பும். அல்லேலியா சொல்லுவோமா? அருமையான தேவஜனமே, அந்த அபிஷேக தைலத்தினால தான் தாவீது அவ்வளோ வெற்றிகரமாக இருந்தான். ஒருவேளை சில பேர் கேட்கலாம், ஏங்க அவங்க அந்த சவுல் ஒரு நல்ல மனுஷன் தானங்க, அந்த கொம்பு தைலத்தை பேசாமல் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அதை தான் நான் சொன்னேன். பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை ஊற்றினா அது என்ன பண்ணிடும்? கிழிச்சிரும்பா. இந்த கொஞ்சோண்டு அபிஷேக தைலத்துக்கே தாங்கலை, அவன் கிழிஞ்சு போயிட்டான். அப்படி தானே? அபிஷேக தைலம் விளையாட்டா? அந்த கொஞ்சம் அபிஷேக தைலத்தில் அவன் கிழிஞ்சு போயிட்டான்ப்பா, உடஞ்சி நொறுங்கிட்டான்ப்பா. அருமையானவர்களே, நீ கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு விசேஷமாக நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அபிஷேக தைலத்தை குறித்து சொல்கிறேன். இயேசுவானவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது பலனடைந்து, எல்லாரும் சொல்லுங்கள் பலனடைந்து. திரும்ப சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். பலன் அடைஞ்சு. எவ்வளோ பலமா? எவ்வளோ பலமா? அந்த பலம் எவ்வளோவா? அந்த பலம் வந்தோடனே எருசலேமிலும் மாத்திரம் இல்லையா, யூதேயா முழுவதிலுமா மாத்திரம் இல்லையா, சமாரியா அது மட்டும் இல்லையா, பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேக தைலத்தில் பலன் இருக்கான். ஆமென். உங்களுக்கு புரியுதா? ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன், அருமையான ஊழியர்களே, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேக தைலம்
இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களை பயன்படுத்துறதுக்கு தேவையான போதுமான அளவு அபிஷேகத்தை அவர் உங்கள் மேலே வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. இங்கே இருக்கவங்களாம் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் போக போகிறீங்க. எப்படி போக போகிறோம்? அந்த அபிஷேகம் நம்மளை கூட்டு போகும்பா. அந்த அபிஷேகமே கூட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, இன்றைக்கி எத்தனையோ நாட்டுக்கெலாம் நான் போயிட்டு வரேன். நான் என்ன படிச்சிருக்கேன்னா, நான் 10th ஃபெயிலு. இப்போ எது என்னை கூப்பிட்டுட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், நல்லா படித்தவங்களாம் இருக்கிறாங்க நம்மளுக்கு முன்னாடி. நான் 10th ஃபெயில். எது எங்களை கூப்பிட்டு போகுது? அபிஷேகம் கூப்பிட்டு போகுதுப்பா. ஹல்லேலூயா. சரி, இப்போ எதுக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாதான் ஆண்டவர் குப்பி தைலத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்கிறவனுக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு, குப்பை தைலத்தை கொடுக்குறாரு. இப்போ இதே பாட்டு தான் நம்ம மனசுல இருந்து பாட போகிறோம். ஆண்டவர் கொம்பு தைலத்தால் உங்களை நிரப்ப போகிறார், நிறைஞ்சு வழிய வைக்க போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடுங்க, உள்ளத்தை திறங்க. அப்பாவும் சீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பே. ஏசப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் அர்ப்பணிப்பை பார்த்து இதோ பரிசுத்த ஆவியானவர், ஓ பிரைஸ்ல நான் இப்போ இங்கே பார்க்குறேன். ஓ அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஓ பரிசுத்த ஆவியானவரே இங்கே வந்து நிற்கிறார். ஓ ராதா நஹபா ரபா லாந்தா ரபா மகா பிரதான ஆசாரியனா இயேசு வந்து நிற்கிறார். அவர் இதோ உன் மேலே தன்னுடைய கொம்பு தைலத்தை ஊத்துறாருப்பா. உன் தலையில மட்டும் நனைகிற மாதிரி இல்லைப்பா, உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் நனைகிற மாதிரி. ஓ ராதா நஹாமாரா ஷக்கு பாரா திகால் ககாரா தியா இபா ரகம ரதக பரபா ஷக பரபல புது ரபல பரபா ரீகா நாதா ரக தக நக தக ரபல புது ரக ரபலபா. ஹல்லேலூயா. இபா நக பர பல பர பல பர புது ரக ரப தரக திரியா லபலபா. ஓ ரக பல பர பல பர பலபா. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால்